Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. ரேசிங் ஜாம்பவான் அயர்டன் செனாவின் சிலை முன்பு மண்டியிட்டு அவரது காலுக்கு நடிகர் அஜித்குமார் முத்தம் கொடுத்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. யாருக்கும் பணியாத அஜித் அயர்டன் செனாவின் சிலையின் கால்களுக்கு முத்தம் கொடுத்தது ஏன்? யார் அந்த அயர்டன் செனா? அவரது பின்னணி குறித்து பார்க்கலாம். ரசிகர்களால் அன்போடு ஏகே என அழைக்கப்படும் நடிகர் அஜித்குமார் சமீபத்தில் பத்மபூஷன் விருதை பெற்றது அவரது ரசிகர்களை இன்பக்கடலில் ஆழ்த்தியது. அதைத் தொடர்ந்து நடிகர் அஜித்தின் ஒவ்வொரு நகர்வுகளும் அனைவராலும் உற்று நோக்கப்பட்டு வருகிறது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான அஜித் தற்போது ரேஸ் சினிமா என இரண்டு பக்கத்திலும் மிளிர்ந்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் இவர் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படமும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் துபாயில் நடந்த கார் பந்தய போட்டியில் அவரது அணி 3வது இடம் பிடித்து அசத்தியது. மேலும் இத்தாலியில் நடைபெற்ற 12வது மிச்சலின் முகெல்லோ கார் பந்தயத்தில் அஜித்குமார் பங்கேற்ற ரேசிங் அணி 3ஆம் இடம் பிடித்து அசத்தியது. அதனைத் தொடர்ந்து ஐரோப்பாவில் GT4 கார் பந்தயம் நடைபெற்று வரும் நிலையில் அதில் நடிகர் அஜித்குமார் கலந்து கொண்டுள்ளார். பொதுவாக படப்பிடிப்பு, கார் ரேஸ் என தனது வாழ்க்கையை பேலன்சிங்காக கொண்டு செல்லும் நடிகர் அஜித் பலருக்கும் ரோல் மாடலாக இருந்து வருகிறார். ஆனால் அவருக்கே ஒரு ரோல் மாடல் இருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. இத்தாலியில் உள்ள புகழ்பெற்ற ஃபார்முலா 1 கார் பந்தய வீரரான அயர்டன் சென்னா சிலையின் காலில் நடிகர் அஜித்குமார் முத்தமிட்டுள்ளார். உணர்ச்சி தழும்ப அஜித் செய்த இந்த செயல் தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் யார் அந்த அயர்டன் செனா என பலரும் இணையத்தில் தேடி வருகின்றனர். அயர்டன் செனா பிரேசில் நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற ஃபார்முலா 1 கார் பந்தய வீரர். இவர் 1988, 1990, 1991 ஆகிய 3 ஆண்டுகளில் மெக்லாரன் அணிக்காக ஃபார்முலா 1 உலக சாம்பியன்ஷிப்பை வென்றவர். அது மட்டுமின்றி ஃபார்முலா 1 வரலாற்றில் மிகச்சிறந்த வீரர்களில் ஒருவராகவும் இவர் கருதப்படுகிறார். இந்த நிலையில் 1994 மே 1ஆம் தேதி இத்தாலியின் இமோலோ கார் பந்தய மைதான வளைவில் சிக்கி விபத்துக்குள்ளாகி தனது 34 வயதில் உயிரிழந்தார். அவரது மரணத்திற்கு பிறகுதான் ஃபார்முலா 1 பாதுகாப்பு விதிகளில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் அயர்டன் செனாவின் ஆர்வம், திறமை மற்றும் மனிதாபிமான செயல்கள் அவரை விளையாட்டை தாண்டி உலகளவில் மேலும் புகழடையச் செய்தது. செனாவின் நினைவாக பிரேசிலில் ஏழை குழந்தைகளின் கல்விக்காக செனா நிறுவனம் என்ற அமைப்பு இன்றும் இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இத்தாலி சென்ற நடிகர் அஜித் அங்கிருக்கும் மறைந்த ஃபார்முலா 1 சாம்பியனும் தன்னுடைய ரோல் மாடலுமான அயர்டன் செனா சிலையின் காலுக்கு முத்தம் கொடுத்து மகிழ்ந்தார். மேலும் சிலை முன்பு மண்டியிட்டு வேண்டிக் கொண்டதுடன் சிலையின் காலில் தனது ஹெல்மெட்டை வைத்து ஆசியும் பெற்றார். நடிகர் அஜித் ஃபேன்பாயாக மாறிய தருணத்தை பார்த்த அவரது ரசிகர்கள் மிகுந்த உற்சாகமடைந்துள்ளனர். பின்னர் அங்கு போட்டியில் பங்கேற்ற வீரர்கள் கட்டி வைத்துள்ள தேசிய கொடிகளுக்கு முன்பு நின்று மகிழ்ச்சியுடன் படமும் எடுத்துக்கொண்டார். மேலும் இது தொடர்பான வீடியோ மற்றும் போட்டோக்களை இணையத்தில் பகிர்ந்து பெருமிதத்துடன் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.